உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இந்தியா ஏஐ வந்து ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நாஸ்காம் அண்ட் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். இவங்க 3 பேருடைய இனிஷியேட்டிவா 2018 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2022 வாக்குல இந்தியா ஏஐ கம்ப்ளீட்டா மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்தியா ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு பத்தி எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அதை யூஸ் பண்ணிருக்கோம் தெரியாம. நீங்க யூஸ் பண்ற போன்ல சிரி இல்ல அலெக்சா, அவங்க கிட்ட ஏதாவது டவுட் கேட்கறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல நம்ம அந்த டூலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி எடுத்துக்கிறது காரணம் என்னன்னா, சகோதரர் ஷேர் பண்ண மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ChatGPT எல்லாம் கேட்கறோம் இல்லையா, நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ChatGPT சொல்லிடுது. நான் ரொம்ப டெக்னிக்கலா பேச விரும்பல, ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லலான்ட்டு வந்திருக்கேன். ஸோ இது பொதுவா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும், இப்போ சைனா, இவங்க எல்லாருமே ஸ்டாண்ட் அலோன் LLM கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்தியன்ஸ் வந்து எந்த விதத்திலையும் குறைவில்லை நம்மளுடைய திறமை. இதை ஊக்குவிக்கிறதுக்காக 10,000 கோடிக்கு மேல முதலீடு செஞ்சு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இந்தியா ஏஐ மிஷனை உருவாக்கியிருக்கு. சைனால நான் ஒரு 6 மாசம் சைனால என்னோட கல்லூரியில இருந்து அனுப்புனாங்க, டீச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. அதாவது இங்க இருந்து அங்க போயிட்டு சவுத் ப்ரொவின்ஸ்ல ஒரு 6 மாசம் அங்க இருக்கிற கல்லூரிக்கு நடத்தணும். அங்க போய் இறங்கினோடனே தான் தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எப்படி இருக்குன்னு. அங்க கூகுள் கிடையாது, ஜிமெயில் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. ஸோ அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களே ஸ்டாண்ட் அலோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்றோம், மேக் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அவங்க மொழியில அவங்களே உருவாக்கி வச்ச, அவங்க கண்ட்ரியில உருவாக்கி வச்ச ஓஎஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்போ இது பார்க்கும்போது நம்ம எந்த விதத்திலையாவது குறைவா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, எந்த விதத்திலையும் திறமை அடிப்படையில நம்ம எதுலையும் குறைவா இல்லை. ஆனா அதை ஊக்குவிக்கிறதுக்காக இப்ப இந்தியா ஏஐ மிஷன் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்தியா ஏஐ மிஷன் உருவாக்குனதுக்கு அப்புறம் 2021 அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ்னு சொல்லுவோம், சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ பிடெக் முடிச்சவங்க, எம்டெக் முடிச்சவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஐடி கம்பெனி. அப்படித்தானே ஒரு காலத்துல இன்ஃபோசிஸ் ஆரம்பமாச்சு, ஜோஹோ மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஆரம்பமாச்சு. அந்த மாதிரி கம்பெனிஸ் உருவாகிறது ரொம்ப அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 5-6 வருஷத்துல இன்னைக்கு தேதிக்கு சென்னை OMR காரிடார்ல மட்டும் 3,500க்கும் மேல ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குதுன்னு டேட்டா சொல்றாங்க. அதே மாதிரிதான் பெங்களூர்லயும் ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸோட எண்ணிக்கை வருஷம் 1000கணக்கில் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இவ்வளோ ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறாங்க. இவங்க பண்ற ஏஐ மாடல்ஸ்லாம் ப்ராப்பரா கரெக்டா நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நம்ம பயன்படுத்துற ஆப்ஸ் எல்லாமே வெளியில உற்பத்தி செஞ்சது. வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், மீட்டா, நம்ம யூஸ் பண்ற சர்ச் இன்ஜின், கூகுள்ல நம்ம சர்ச் பண்றோம் இல்லையா, ஏதாவது ஒரு தகவலை தேடுறோம் இல்லையா, அந்த சர்ச் இன்ஜினை உருவாக்குற அளவுக்கு இங்க திறமை இல்லையான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, இருக்கு. ஆனா நம்ம இன்னும் உருவாக்கல. அதை உருவாக்குறதுக்காகவும் இந்த மாதிரி மெயின் IITs, மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லெபார்டரிஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் சொல்லுவோம், இந்த LLM மாதிரி, அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்றதுக்காகவும் இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. சரி, இப்போ ஏஐனா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். 1956 டார்க் மவுத் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடந்தது பிரான்ஸ்ல. அப்போதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணாங்க. அதாவது முதல்ல பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. செயற்கை நுண்ணறிவு. ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம மனிதர்களை மாதிரி மிமிக் பண்ணணும் ஒரு மிஷினு. நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு மிஷின் யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவுன்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி ஆரம்பிச்ச அந்த கான்ஃபரன்ஸ்ல சொன்ன அந்த வேர்ட் 50 வருஷத்துக்கு பெருசா எந்த முன்னேற்றமும் இல்லாம இருந்தது. 2000க்கு அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு பூம் வந்தது இல்லைங்களா. 2000க்கு அப்புறம் நிறைய ஐடி கம்பெனிஸ் உருவாக ஆரம்பிச்சது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்தியாவுக்கு வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி நம்ம வேலைகள்லாம் நம்ம ஊருக்கு வர ஆரம்பிச்சது. அப்படி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பி IBM வந்து இந்த ரிசர்ச்சை திரும்பி கையில் எடுத்தாங்க. சரி, எவ்வளவு நாளைக்கு தான் ஹியூமன்ஸே டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டு அவங்க செய்யற அந்த ஒரு வேலையை மிஷின் வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம மொழியில சொல்ற ஒரு விஷயத்த மிஷின் புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம மொழியில திரும்பி ரிப்ளை கொடுக்கணும். இதுதான் ஓகே.
ஸோ இந்த ஒரு ரீசர்ச்சை வந்து திரும்பி ஐபிஎம் ஆரம்பிச்சாங்க. அப்படி போயிட்டே இருந்தது. இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வரைக்கும் வந்திருக்கு. 2022 LLM வந்தது. ஸோ நம்மளுடைய நேச்சுரல் லாங்குவேஜ்ல நம்ம ஏதாவது ஒரு கேள்வி சந்தேகங்களை கேட்டா அது உள்ள ப்ராசஸ் பண்ணி நமக்கு பதில் கொடுக்குது இல்லைங்களா, அந்த லெவலுக்கு வந்து நிற்கிறோம். ஆனா இதோடைய டார்கெட் என்ன அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கு ஈக்குவலண்டா இந்த ஒரு மிஷின் யோசிக்கணும், மனிதர்களுடைய திறனுக்கு ஏற்ப இந்த மிஷினால சிந்திக்க முடிஞ்சதுன்னா அது வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி சூப்பர் இன்டெலிஜென்ஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, மனிதர்களையும் தாண்டி மனித திறனையும் தாண்டி ஒரு மிஷினால சிந்திக்க முடிஞ்சு செயல்பட முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஆனா அது ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட் தான். இன்னும் அதை நம்மள அடைய முடியல. ஏன் நேரோ இன்டெலிஜென்ஸையும் நம்மளால ரீச் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் ஹியூமனுக்கு நிகரா ஒரு மிஷின் அது யோசிக்க ஆரம்பிக்கிறதையே நம்ம இன்னும் அடையல. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஓட்டத்துல தான் வந்து நான் ஆர்டிகல்ஸ் எழுதணும். என்னுடைய வேலை என்னன்னா, இப்போ எந்த ஒரு ரிசர்ச் புதுசா MITல இருந்து, மாசச்சூசெட்ஸ்ல இருந்து, ஹார்வர்ட்ல இருந்து, ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எந்த ஒரு ரிசர்ச்சை அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் அதை அதை கவர் பண்ணி நான் எழுதணுங்கிறது தான். நான் எழுதின ஆர்டிகல்ஸ்லாம் இந்தியா AI போர்ட்டல்ல இருக்கு, கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருக்கு. 3000க்கு மேல ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். அதை தவிர அனலிட்டிக்ஸ் இந்தியா மேகசின், எமிரிட்டஸ், அதுக்கப்புறம் இன்னும் சில எக்கனாமிக் டைம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எழுதியிருக்கேன். ஸோ நான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுவேன். இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பர்ட், அவருடைய வயசு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போது ஒரு ரிசர்ச்சர் வந்து ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்கே 30-40 ஆயிடுது, அதுவே பெரிய வயசுன்னு சொல்கிறோம். அவர் ஒரு AI மாடல் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவருடைய வயசு 92 இயர்ஸில் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவருடைய பேர் ஹேமந்த் பரேக். அவரை நான் நேரில் சந்திச்சு நான் பேட்டி எடுத்தேன் மும்பைக்கு போய். அவருடைய போர்ட்டல்ல நான் அந்த லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவர் ஷேர் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கிற மேஜர் மொழிகள்ல ஒரு 13-14 மொழிகள்ல நம்ம எந்த மொழியில நம்ம என்ன சந்தேகம் கேட்டாலுமே அந்த மொழியை உள்வாங்கிக்கிட்டு அந்த மொழியிலேயே ப்ராசஸ் பண்ணி அந்த மொழியிலேயே அது பதில் அளிக்கும். அந்த மாதிரி ஒரு AI கிரியேட் பண்ணிட்டு அந்த வயதானவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நிவாஷ், I would like to share this and give this to a open source to everybody. இதை நான் காசுக்காக பண்ணல, எல்லாருக்காகவுமே இலவசமா கொடுக்க விரும்புறேன். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரிசர்ச் பண்றவங்களா இருக்கட்டும், இதுல இருந்து அவங்க தொடர்ந்து ஏற்படுத்தி போயிட்டோம். இதை வச்சுக்கிட்டு ஒரு AI அவதாரே அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ AI அவதார் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். AI அவதார்னா ஒன்றும் இல்லை, இல்லாத ஒரு மனிதரை உருவாக்குறது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ என் அம்மா இறந்துட்டாங்க, என்னுடைய அம்மா. இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி சிந்திச்சிருப்பாங்க, அவங்க இப்போ நான் கேட்குற கேள்விக்கு அவங்க என்ன மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ என்னுடைய நண்பர்களுக்கோ எனக்கு அப்புறம் வர சந்ததியினருக்கோ அவங்க எப்படி யோசிச்சு பதில் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. அப்படி என் அம்மா என்ன மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க, நான் கேட்குற கேள்வியெல்லாம் வச்சு அந்த மிஷினை ட்ரெயின் பண்றது. இப்போ இருக்கிறவங்களை வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு இல்லை 50 வருஷம் கழிச்சு நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், என் அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா என்ன பதில் சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த மிஷின் சொல்றதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு தான். ஒரு ட்ரைனிங் வந்து ஆப்டிமைஸ்டா அப்படியே அதே மாதிரி இருக்குங்கிறது இல்லை. இப்போ நீங்க நிறைய இப்போ ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், லிங்க்டின்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உலக தலைவர்கள் வந்து நம்ம மொழியில பேசுற மாதிரி அவங்களுடைய குரலை மிமிக் பண்ணி போட்டு இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரெயின் பண்றது அவர் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டார். ஹேமந்த் பரேக் .in அதை நீங்க போய் எல்லாரும் பார்க்கணும். 92 வயசுல ஒரு தாத்தா அவர் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நான் இது எதுக்காக பண்ணீங்கன்னா, கேள்வி பொதுவா கேட்கிற கேள்வி வந்து, சரி நீங்க ஒன்றத்தை உருவாக்கி இருக்கிறீங்க, உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெத்தை எடுத்து இந்த வயசுல உருவாக்குனீங்கன்னா, என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து மாணவர்களுக்காக நான் இதை உருவாக்குனேன் அப்படின்னு சொன்னார். எந்த மாதிரி மாணவர்களுக்கு சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸ்கூல் படிக்கிற பசங்க, இப்போ நிறைய பேர் டியூஷன்லாம் போய்வீங்க, இப்போ சகோதரர்லாம் நிறையா நடத்திருக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன கேள்வியை வேணாலும் கேட்கலாம். இப்போ பொதுவான கேள்விகளையும் தாண்டி நம்ம பாட புத்தகங்கள்ல இருக்கிற கேள்விகளையுமே, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல இருக்கிற கேள்விகளுமே, எந்த கேள்வியை வேணாலும் நம்ம தாய்மொழியில நம்ம கேட்டோம்னா அது திரும்பி நம்ம தாய்மொழியிலேயே நம்ம இன்புட் வந்து வேர்டா கொடுக்க வேணாம், டெக்ஸ்டா கொடுக்க வேணாம், நம்ம பேசுறதையே இன்புட்டா எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி
திரும்பி ஒரு குரல் வடிவத்திலேயே நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மாடலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் இது மாணவர்களுக்காக நான் பண்ணி வச்சிருக்கேன், இதை நான் மாணவர்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி அது ஓப்பன் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் இந்தியா ஃபுல்லா எல்லா மாணவர்களும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது வந்து ஒரு சின்ன டேட்டா தான். உலக அளவுல ஃபர்ஸ்ட் எல்எல்எம் உருவாக்குறதுக்கு ஒரு பல மில்லியன் டாலர், எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, இவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா சைனா வந்து அதுல 3ல் 1 பங்கு தான் செலவு பண்ணி DeepSeek அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஆனா அதே இந்தியன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ செலவு கூட ஆகாது, இதோட கம்மியாவே நம்மளால பண்ண முடியும்னு சொல்லிட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அது வெகு தூரத்தில் இல்லை, வந்துடும். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல்ல நாஸ்காம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, மாணவர்களுக்காக ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பிரைம்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி தான். அதாவது தியரி பேஸ்டு லேர்னிங்கை தாண்டி ஸ்கில் பேஸ்டு லேர்னிங், திறன் சார்ந்த படிப்பை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இண்டஸ்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்க இதுல யார் வேணாலும், இங்க இருக்கிற மாணவர்கள் யார் வேணாலும் அந்த திறன் சார்ந்த கல்வியை படிச்சுக்க முடியும், சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு. அதுலயே டேலண்ட் கனெக்ட் போர்ட்டல்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட் போர்ட்டல் தான். நான் சொல்றது எல்லாமே கவர்மெண்ட் போர்ட்டல் தான். இப்போ நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பீங்க, நாக்ரி, இண்டீட், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வேலை தேடுறீங்க இல்லையா. இது டேலண்ட் கனெக்ட் போர்ட்டல்னு ஏற்கனவே ஒன்று இருக்கு. அதுல நீங்க பதிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும், நீங்க இது ஒன்றும் பெருசா காலேஜ் முடிச்சிருந்து இவ்வளோ படிச்சிருந்தா தான் வேலை கிடைக்குமா, பெரிய காலேஜ்ல படிச்சிருந்தா தான் வேலை கிடைக்குமா அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு ஸ்கில் படிச்சு முடிச்சுட்டு அதில் பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வேலைகள் வரும்போது உங்க மெயில், அந்த டேஷ்போர்டு உங்க மெயிலுக்கே வரும். அதை வச்சு நீங்க பதிவு பண்ணி நீங்க வேலையை தேட ஆரம்பிக்கலாம். ஸோ இதை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய பேருக்கு வேலை போகுதுன்ட்டு பல செய்திகள் நீங்க உங்க சர்க்கிள்ல போகிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் டிஸ்கஷனுக்கு நம்ம வரலாம். டிஸ்கஷனுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து ஏஐ வந்ததுனால நம்மளுடைய வேலை வாய்ப்பு போயிடும், ஹியூமனுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்காது அப்படின்னு அந்த மாதிரி சந்தேகம் தான் இருக்கு இல்லையா. அதே அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ முதல்ல கால்குலேட்டர் வந்த போது, ரெஜிஸ்டர்ட் நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் வந்து வந்தபோது, இனிமே மேத்தமெட்டிஷியன்ஸே இருக்க மாட்டாங்க, கணக்கு பண்ற மாணவர்களுடைய முன்னேற்றமே இருக்காது, ஏன்னா கால்குலேட்டர்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வரும்போது இதே பிரச்சனை தான் வந்தது. ஸோ இதே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும். ஏஐங்கிறது ஒரு டூல் தான். ஏஐ வந்து நம்மளுடைய வேலையை எடுத்துக்காது. ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால வேணா நமக்கு வேலை கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படலாமே தவிர ஏஐயால கண்டிப்பா ஒரு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பேசிக் சந்தேகங்கள் இல்லை ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரிங்க. அது மூலமா ஏஐ வந்ததாங்க அது டோட்டலா அந்த டிபார்ட்மெண்ட் அடிவாகும்னு சொல்றாங்க, எதுவுமே ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. சகோதரர் வந்து வெப் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏஐ வந்ததுனால அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதான்ற சந்தேகம் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைப் கோடிங்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைப் கோடிங் விஐபி கோடிங். சரி, ஒன்றுமே இல்லை. முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ப்ராப்பராக பைத்தான், ஜாவா, .NET இதெல்லாம் தெரிஞ்சிருந்து டேலண்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வைப் கோடிங்னு ஒன்று வந்துருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ ChatGPT மாதிரி தான் அதுவும். பெரிய மாடியூல் நம்ம கோடிங் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது சந்தேகம்னா அதில் போட்டு நமக்கான கோடிங் தெரியும். ஆனால் பேசிக் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சராவது தெரிஞ்சிருக்கணும், அந்த மாடியூலில் எங்கே சேர்க்கணும் எப்படின்னு. ஸோ கோடிங்கெல்லாம் கூட இப்போ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ கோடிங் தெரியல, என்னால் அங்கே உழைக்க முடியுமா என்னன்ற கவலை வேணாம். வைப் கோடிங்னு ஒன்று இருக்குது. இது இப்போ மேஜர் கம்பெனிஸே வந்து இதை அலோவ் பண்ணுறாங்க. சரி, அவங்களுக்கு இதை யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். இதெல்லாம் எதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி, நேரத்தை குறைக்கிறதுக்காகவும் செலவு பண்ணுற அவங்களுடைய அந்த நேரத்தையும் அவங்களுடைய லோனை குறைக்கிறதுக்காக தானே தவிர மற்றபடி இது ஒன்றும் இதனால ஒன்றும் ஏஐ வந்ததுனால எதுவும் ஆகாது. ஒரு டூல் தான், நம்ம டூலாக பார்க்கலாம். ஓகே, அது போல ஃபியூச்சர்ல என்ன கோர்ஸ் டிமாண்டா இருக்கும், ஏன்னா முன்னாடி படிக்கலாம். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ படிச்சாங்க, இப்போ எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அந்த இதுவும் இப்போ டிமாண்டாக இருக்கும். ஸோ அவங்க இதாக இருக்கும். இப்போ அது போல ஃபியூச்சர்ல டிமாண்டாக இருக்க கோர்ஸ் என்னது?
20-30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க இப்போ ஏஐ எக்ஸ்பர்ட்டா இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ், இந்தியா ஏல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எப்படின்னா யாருமே ஏஐ பேக்ரவுண்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ 2000 முடிச்சவங்க, 2003 முடிச்சவங்க, 2005 முடிச்சவங்க, அப்பெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் கிடையாது. இப்போ ஒரு 5 வருஷமா தான் இப்போ ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் காலேஜஸ்லாம் என்ரோல்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே நான் இன்னும் சொல்லணும்னா அவங்க அந்த ஸ்டார்ட் அப்பு அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு நாங்க ஏஐ யூஸ் பண்றோம்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ யாருமே ஏஐ எக்ஸ்பர்ட் பை டிகிரியில கிடையாது. இப்போ அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி புதுசு புதுசா டூல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயா நீங்க எதுவும் பேசுங்க. வந்து என்னுடைய யாராவது வந்து அரசு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக இங்கே சமாளிச்சு அவ்வளோ பெரிய அவேர்னஸ் வந்து இல்லை. ஸோ அதுக்குன்னு ஏதாவது ஏஐ டூல்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எஸ்எஸ்சி இப்போ நிறைய ஓப்பன் சோர்ஸ் நிறைய இருந்தாலும் யூடியூப்ல நிறைய படிக்கிறது இருந்தாலும் அதை ரொம்ப எளிமையாக பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருந்ததான்னு சொல்லி எனக்கு ரொம்ப தெரியும். இது இவங்களுக்கு எனக்கு என்ன இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து மருந்து கம்பெனியில் நான் குவாலிட்டியாக இருக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த என்னுடைய டிசிஷனில் நான் வந்து யூசிங் ஏஐ டூல்ஸ் நான் வந்து படிச்சிருக்கிறேன், நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணலாம், இப்போ ரீசெண்டாக சொல்லுவாங்க ஏதாவது ஏஐ டூல்ஸ் இருக்குதா, அதை யூஸ் பண்ணலாம், என்னுடைய டிசிஷன் மேக்கிங் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஏஐ டூல்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸ்பெஷலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப்பிள் ஸ்டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நிறைய டூல்ஸ் இருக்குது. இதை தாண்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹேமந்த் பரேக்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாருன்னு. இப்போ ப்ரிஸ்கிரைப்டு டூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிஸ்கிரைப்டு டூல் நம்ம எதுக்கு போவோம்? ரெப்பிட்டேட்டிவ் கொஸ்டின் பேங்கை நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்காக தான் போவோம். அதை தாண்டி முதல்ல அதை பற்றின நாலேஜ் வளர்த்துக்கணும்னா இப்போது அவர் உருவாக்கி வச்சிருக்கிற ஏஜென்ட் மாதிரி நிறைய சாட்ஜிபிட்டியே இருக்குது. அதில் படித்தோம்னாவே நமக்கு முதல்ல நாலேஜ் வந்துடும். கொஸ்டின் பேங்க் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். டூல்ஸ் நிறைய இருக்குது. தமிழ்லேயே கொஷின் கேட்டு தமிழ்லேயே ஆன்சர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சில கொஷின்ஸ்லாம் நம்ம டீச்சர் கிட்ட கேட்கும்போது அவங்களாலே தமிழில் பதில் சொல்ல முடியல. ஏஐயால எப்படி சொல்ல முடியும்? மிஸ் இன்ஃபர்மேஷன் ஆகாது. இது குறிப்பிட்ட வேர்ட் ஜார்கனுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லா வேர்டு இப்போ செயற்கை நுண்ணறிவுன்னு எல்லாருக்கும் சொன்னால் புரியாது. ஸோ இன்னும் சொல்ல போனால் இப்போது இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கோடிங். இப்போ இதை அப்படியே தமிழில் சொன்னோன்னா குழப்பம் தான் ஏற்படும். ஸோ சில வேர்டு ஜார்கன்ஸ், கீவேர்ட்ஸ்னு வச்சுக்கலாமே, அதை அப்படியே விட்டுடுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இது நீங்கள் அக்யூரஸியாக இருக்குதான்னு கேட்டால் அக்யூரஸி 100% யாராலுமே கொடுக்க முடியாது, எந்த மிஷினாலுமே. ஆனால் அதை நோக்கி அவங்க பல அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அக்யூரஸியான்னு கேட்டால் அக்யூரஸி 100% கிடையாது. பட் ஆனால் அது சில கீவேர்ட்ஸை இங்கிலீஷ்லேயே வச்சுட்டு தான் சொல்லுவோம். கரெக்டாக இப்போ ஏஐ வந்து அவுடேட்டட்னு சொல்கிறாங்க. இது முன்னாடி காலங்காலமாகவே, அதாவது 2000s முன்னாடியே ஏஐனா இருக்குது, அதுக்கப்புறம் தான் டிஸ்கவர் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஐக்கு அடுத்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கும் மேலே வந்து குவாண்டம், அந்த பற்றி நான் அது ஒரு R&D ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் பிபிடி லெவலில். அது வந்து ஒரு சாதாரணமாக காலேஜில் ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், அதுக்காக சும்மா பசங்களை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் இதோட டெப்த்தை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் அது பண்ணேன், அதோட ஸ்கோப் என்ன, அது என்ன, உங்களோட வியூ என்னன்னு கேட்டேன். குவாண்டம் மிஷின் லேர்னிங் ஆர் குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம். ஸோ சூப்பர் இன்டெலிஜென்ஸே ஃபியூச்சர் கான்செப்ட் தான் பிரதர். இன்னும் அதை நோக்கி நம்ம இன்னும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸே நம்ம போகல, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸே போகல. இந்த கியூபிட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி, அதுதான் சொல்றேன். அது இன்னும் நம்மளுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு ஈக்குவலண்டாவே நம்ம இன்னும் ரீச் ஆகல. சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ஃபியூச்சர் கான்செப்ட் தான். ஸோ குவாண்டம் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷத்துல மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெஃபினட்டா. இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா புது புது அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குல்ல, புது புது மெசேஜ் இல்லை ஏஐன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்பீடுக்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியல. அப்போ வந்து நியூ அப்டேட்ஸ்லாம் வந்து எங்கெங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து ஏஐ வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்டா, ஏன்னா அந்த ஸ்பீட் நம்ம ட்ராவல் பண்ண முடியல, நம்ம அந்த டெக்னாலஜி கூட நம்ம போக முடியல.
எங்க பார்த்தா எந்தெந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த ஏஐல இது யூஸ் பண்ணலாமா, இப்போ நேற்று வந்திருக்கா, இப்போ இந்த வருஷம் இது ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வெப்சைட்டோ இல்லை ஆர்டிகல்ஸோ எங்க நம்ம பார்க்கலாம்? பிரதர், இதுக்காகவே தான் கவர்மெண்ட் இந்தியா ஏஐ போர்ட்டல் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது அதுதான் நேஷனல் ஏஐ போர்ட்டல் ஆஃப் இந்தியா. அந்த ஏஐ போர்ட்டலில் உருவாக்கி வச்சிருக்கிறது முக்கிய காரணமே என்னன்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆல் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இது அங்கீகரிக்கப்பட்ட அந்த சைட்டில் வரணுங்கிறதுக்காக. இதை தாண்டி இப்போ நீங்கள் எக்கனாமிக் டைம்ஸாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், இதில் எல்லாமே புது புது ரிசர்ச் எது வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க கவர் பண்ணுவாங்க. ஆனால் ஏஐ போர்ட்டல்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்காங்க. உங்களுக்கு ஏஐ சம்மந்தப்பட்ட எந்த ஆர்டிகல்ஸ் வேணாலும் நீங்கள் அதில் படிக்கலாம். ஆனால் இப்போ புதுசாக நீங்கள் கேட்குற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இதுக்குன்னு வந்து இப்போ இது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக போகும். எத்திக்கல் ஏஐ, ரெஸ்பான்சிபிள் ஏஐன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிபிள் ஏஐனா நம்ம உருவாக்கப்படுற ஏஐ சமூகத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக உருவாக்குறோமா அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் இது வரைக்கும் இன்னும் ஃப்ரேம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா உலகளாவியல ஒரு காமன் கைட்லைன்ஸ், பிரின்சிபல்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் நம்ம வைக்க முடியாது. பவுண்டரிக்கு பவுண்டரி வேற ஆகும். ஃப்ரான்ஸில் வேறு மாதிரி இருக்கலாம், சைனாவில் வேறு மாதிரி இருக்கும், அமெரிக்காவில். ஸோ ஒரு காமன் ப்ரோட்டோகால் நம்மளால் உருவாக்கி வைக்க முடியாது. அதனால தான் இந்த கூட்டமைப்பு, இந்த G20 இந்த மாதிரி கூட்டமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு 18 கண்ட்ரிஸ், 20 கண்ட்ரிஸ் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கைட்லைன்ஸ் வைக்கலாம். எத்திக்கல் ஏஐ இது வந்து ஒரு ஏஐ உருவாக்கி வெளியில் வரும்போது இது ஹியூமனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருதா, இப்போ குவாலிட்டி அனலிஸ்ட் மாதிரி, இதனால எந்த ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ்க்கோ இல்லை இதனால எந்த தீங்கும் சொசைட்டிக்கும் ஏற்படாமல் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் அந்த R&Dயே அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் ரெஸ்பான்சிபிள் ஏஐ, எத்திக்கல் ஏஐ இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு காமன் கைட்லைன்ஸ்னு உலகத்துக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது, அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த ஆப் நம்ம பயன்படுத்தலாமான்னு கேட்டால் யாரும் டெஸ்ட் பண்ணிட்டுலாம் சொல்லலை. ஒரு லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தில் மாடல்ஸ் ஏஜென்டிக் ஏஐ தான். நான் பெங்களூரில் ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணேன். ஏஜென்டிக் போகோ ஏஐன்னு ஒரு கம்பெனி, அவர் வந்து ஏஜென்டிக் ஏஐ கிரியேட் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க், அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்ம இன்னும் நிறைய ஆப்ஸ் பண்ணலாம். அது ஓப்பன் சோர்ஸை வச்சு சப்ஜெக்டிவாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஸ்விக்கியாக இருக்கட்டும், இல்லை ரயில்வேஸில் யூஸ் பண்ணுற ஆப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பவுண்டரிக்குள்ளே நம்ம கேட்குற கேள்விக்கு அது ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணும். இப்போது நம்ம ஸ்விக்கியில் போயிட்டு who will be the next CM இல்லை who will be the next Prime Ministerன்னு கேட்டால் அதோட பவுண்டரிக்கு உட்பட்டு தான் அதால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எந்த ஒரு டெஸ்டிங் சைட்டுமே எதுவும் கிடையாது. அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோ. இப்போ எல்எல் மாடல் பொறுத்தவரைக்கும் அதிகமாக ஜிபி தேவைப்படுது. ஆமாம். இப்போ ஜிஎஃப்சி கண்டுபிடிக்கும் சைனாவில் வந்து கம்மியான ஜிபி வந்தால் போதும்னு சொன்னாங்க. ஆமாம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜிபி வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம். ஆமாம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏன் சிபியூ ஃப்ரெண்ட்லியான மாடல்லாம் இப்போ ரெடி பண்ணுறது இல்லை பிரதர், அதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10,500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காகவும் அந்த ஃப்ரேம் ஒர்க்காகவும் அரசாங்கம் பண்ணியிருக்கு. அது எந்த அளவுக்கு போகுங்கிறது நம்ம பார்க்கணும், பார்க்கணும். இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பிரதர். ஏஐல வந்து நிறைய வந்துச்சு. ChatGPT, ஜெமினி வந்து ஒவ்வொன்றுக்கு ஒன்று இருக்குல்ல. கோடிங் வேணால் எது யூஸ் பண்ணலாம், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் என்ன யூஸ் பண்ணலாம். இது ஏஐல எக்கச்சக்கமான இருக்குல்ல. எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண சொல்லி நான் சந்தித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இது வந்து 2024 பிகினிங்கில் 2023 எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மாடல் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வினோதமான மாடல்ஸ்லாம் என்னுடைய மெயிலுக்கு ஃபோனுக்கு வரும். ஜீசஸ் ஜிபிடி, குரான் ஜிபிடி, கீதா ஜிபிடி, இந்த மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஜிபிடி கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நாலேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரான், அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நான் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டதுக்கு, குரானில் இருக்கிற எல்லா கேள்விகளையும் நம்ம அந்த குரான் ஜிபிடியில் கேட்கலாம். ஸோ நமக்கு தேவையான பதிலை அது சொல்லுவாங்க. ஆனால் இந்த எல்லா ஜிபிடியுமே வந்து அங்கீகரிக்கப்பட்டுதான்னு கேட்டால் இது எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபைட் ஒரு போர்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டால் இல்லை பிரதர். நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ ஏஐ வந்து 100% அக்யூரசி கிடையாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஈஸிக்காக நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 பேஜ் உள்ள புக்கை பண்ணுறதுக்கு பதில் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் கிராஸ் செக் பண்ணுறது நல்லது. ஒரே பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் பார்த்தேன் வந்து கோடிங் வந்து ChatGPT ஓகே இருக்குது,
ஹிஸ்ட்ரி வந்து குரூப்னு ஒன்று இருக்குல்ல, அது ஓகே. நிறைய இருக்கு பிரதர் அந்த மாதிரி. தனித்தனியாக இருக்கா இல்லை? இல்லை தனித்தனியாக இப்போ எல்லாத்துக்குமே காமனாக ஒன்றுத்த நம்ம தேடி போகிறது கரெக்டு கிடையாது. மெடிக்கல் போர்டுன்னு இருக்கேன். ஓகே. RCM ரெகுலர் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். அது வந்து இப்போ ஏஐனால அது கோடிங்னால ஏதோ பாதிப்பு தான் இருக்கும். அதுதான் பிரதர், ஏஐ வந்து நம்மளுடைய வேலையை வாங்காது. நம்ம தான் ஃபியூச்சர். நம்ம அந்த டூலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இன்னும் லெட்ஜரையே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரேஷன் கடைகள்லையோ இல்லை இபிலையோ லெட்ஜரை யூஸ் பண்ணி நம்ம காசை கலெக்ட் பண்ணி போட்டுருந்தோம்னா இன்னும் லேட் ஆகும். எக்ஸலுக்கு மாறி இப்போ நம்ம அடுத்த அப்ளிகேஷன்ஸ்க்கே வந்துட்டோம். அந்த மாதிரி தான் நேரத்தை குறைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி டூல்ஸே தவிர ஏஐ வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணாது. அந்த டூல் தெரிஞ்சால் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தினால வேலை வாய்ப்புகள் பறிப்போவதில்லை அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு டூல் தான் சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் சிவில் இன்ஜினியர் தான். எங்கள் துறைகளில் எப்படின்னா, இப்போ வழக்கமாக கிளைண்ட் வந்து எங்கள்கிட்ட சில அவங்களுடைய சைட்டு மெஷர்மெண்ட்டை கொடுத்து அதுக்கு பிளான் போட்டு கொடுங்க, இதுக்கான எலிவேஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி தொழில்நுட்பம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, அவங்க சைட் மெஷர்மெண்ட்டு சைட் ஃபேஸிங் கொடுத்துட்டாலே, நார்த் ஃபேஸிங்காக ஈஸ்ட் ஃபேஸிங்கான்னு கொடுத்துட்டாலே அது பில்டிங்குடைய டாப் டு பாட்டம் எல்லாமே வந்துடுது. இப்போ அது இது வந்து இதனால பல பாதிப்புகளை நாங்கள் சந்திக்க தான் நேரிடுகிறது. அதில் என்னென்னா, எங்களுடைய தொழில் அதாவது சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து எங்கள் துறையில் வந்து இதை வந்து இன்னும் நாங்கள் வந்து ஏஐ மூலமாக எப்படி நாங்கள் எங்களுடைய தொழிலில் இந்த பாதிப்புகள்லேருந்து மீள்றதுங்கிறது. பிரதர், நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ எந்த ஒரு ஸ்டார்ட் அப்மே கூட, இப்போ நான் ஒரு கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காரில் இருக்கிற கீறல்களை எங்கள் கம்பெனி ஏஐ யூஸ் பண்ணுறோம், அதை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. இமேஜ் ப்ராசஸிங் சும்மா அது ஒரு டூல் தானே தவிர கிளைண்ட்டுக்கிட்ட போய் சேர்க்கறதுக்காக நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான். ஒரு இல்லை சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 way slab 2 way slabன்னு இருக்கு. அதாவது 10 ரூம் அதனுடைய ஸ்லாப் டிசைன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் இருக்குல்லைங்க சார், அதாவது கம்பி இடிக்கை. சரி, அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் டிசைன் பண்ணுவோம், ரோடுக்கு அந்த மாதிரி டிசைன். ஓகே. ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னா, என்ன ஸ்பேனோ அந்த ஸ்பேனை வந்து உதாரணத்துக்கு 20 அடிக்கு 20 அடி ஒரு ரூம், அந்த ஸ்லாப் வந்து வித்தவுட் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஸ்லாப் வேணும் அப்படின்னு சொன்னால் அது டிசைன் பண்ணி கொடுத்துருது. ஓகே. இப்போ இதில் வந்து என்னன்னா, எங்கள் ஒர்க்கு எல்லாமே அப்படியே இதாகுது, மைண்ட் ஆகிட்டு போகுது. பிரதர், இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். கால்குலேட்டர் வந்ததுக்கு அப்புறம் கணக்கு பிள்ளையோட வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி. நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து டூல்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க டூலு, அது ஸ்கில்லுன்னு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை டிகிரியாகவே ஒன்று படிக்கிறாங்க, டெக்னிக்கலாக போய் படிக்கிறாங்க. அது சாஃப்ட் ஸ்கில்லாக டூல் தான் இருக்கும்போது அதிகமான மக்கள் அதை படிக்கிறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் இருக்கும், அதுக்கு ஸ்கோப் இருக்கா ஃபியூச்சரிஸ்டிக்கில் அப்படின்னு கேட்குறேன். இப்போ இங்கே காலேஜில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பேசிக் ஒன்று தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுதான் எல்லா இடத்துலையுமே டேட்டா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ். இப்போ இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே ஏஐ டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க கிடையாது. நார்மல் எந்த ஃபிசிக்ஸ் படித்தவங்கலாம் டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு இல்லை, நான் என்ன கேட்டால் நீங்கள் அதை அடிஷ்னல் ஸ்கில்லுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இருக்குது, அதுதான் சொல்கிறேன். நாஸ்காம் வந்து இதுக்காகவே ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பிரைம் இதில் இங்கே காலேஜில் படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்கன்னா அதில் இது எல்லாமே ஃப்ரீ தான். அதில் ஏதாவது ஒரு ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கே சர்டிஃபிகேட் இருக்கும், எல்லாமே ஃப்ரீ தான். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இன்னொரு லிங்க் இருக்குது, டேலண்ட் போர்ட்டல். இது எல்லாமே நாஸ்காமும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட போர்ட்டல் தான். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனிஸ்க்கு தேவையான அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது உங்கள் டேஷ்போர்டுக்கே வரும். ஸோ இது நாக்கரி மாதிரி கிடையாது, இது கவர்மெண்ட். ஸோ நீங்கள் அத்தன்டிக்காக நீங்கள் பண்ணலாம், இந்த ஸ்கில்லு தெரிஞ்சிருந்தாவே போதும். நான் வந்து சைபர் ஃபாரன்சிக் இன்ஜினியர் ப்ளஸ் வந்து ஐஎஸ் அண்ட் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டூ. ரீசெண்டாக வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த ஏஐயோட அடுத்த என்ஹான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏஜிஐ இந்த அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் தாட்ஸ் என்னென்னா ஏஐ வந்து அவுட்டேட்டட்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்கமிங் பூமில் இருக்க போது ஏஐ இருக்குமா இல்லை ஏஜிஐ இருக்குமா? 3 டைப் இருக்குது. நேரோ ஏஐ, ஏஜிஐ நீங்கள் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது எல்லாமே நேரோ ஏஐ தான், ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும்தான். இப்போ சிரி மாதிரி அலெக்ஸா மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்குக்காக அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்குது. ஹியூமனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு திறனை
இது வரைக்கும் நம்ம போல அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் அது நம்ம சும்மா இப்போ சொல்லிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம், ஏஐ இப்போ அது ஒரு பஸ்ஸாக போயிடுச்சு. ஒரு ஹியூமனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு திறனை வந்து ஒரு மிஷினால் பண்ண முடியாது. அதை மிமிக் தான் பண்ணுறோம். அது எப்படி சொல்கிறது, மிமிக்ரி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸை மிமிக் பண்ண நம்ம ட்ரெயின் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி சொல்கிறது, கடவுளோட படைப்பில் இன்னொரு மிஷினுக்குலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 100% அக்யூரஸியோட எதுவுமே பண்ண முடியாது. டுவர்ட்ஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது இது மாதிரி இன்னொன்றுத்தை வந்து ட்ரெயின் தான் பண்ண முடியும், உருவாக்கலாம் முடியும். தேங்க்யூ ப்ளஷர் தேங்க்யூ. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.